மாசில் வீணையும் மாலை மதியும் வீசி தென்றலும் வீங்கிட மீனியல் மூசு வண்டர பொய்கையில் தானதில் நாதல் நாமோ நமச்சிவாயவே நமச்சிவாயவே பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்விலிட நேரும் வாராது எப்போதும் வாழ்விலிட நேரு வாராது எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும் உன்னிருப்பதம் படிந்து அன்புடன் தினம் படிந்து முருகா முருகா உள்ளிருப்பதம் படிந்து அன்புடன் தினம் படிந்து உள்ளிருப்பதம் படிந்து அன்புடன் தினம் படிந்து திண்ணமாய் போட்டு என்பார் இன் திருவுள்ள படிந்து திண்ணமாய் போட்டு என்பார் இன் திருவுள்ள படிந்து பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும் பன்னகச்சயனன் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போட்டிடும் குமரா பன்னகச்சயனன் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போட்டிடும் குமரா பட்டமையில் ஏறும் படிவேலழகா பட்டமையில் ஏறும் படிவேலழகா பள்ளி வாழையுடல் காட்சி தருமாறு முகா பள்ளி வாழையுடல் காட்சி தருமாறு முகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாள் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும் வாழ்வில் இடரேது வாராது எப்போதும் முருகா பள்ளிரு விழிகளிலே முருகா பாலூட்டி உழவு செய்வார் உழவு செய்வார் பனி போல விதை நடுவார் விதை நடுவார் மாம்பழத்தை சாரெடுத்து வயலுக்கு மே உரமிடுவார் உரமிடுவார் தேன் பாய நெல் விளையோ தென்பாண்டி நாட்டினிலே தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊரார்கள் கொண்டாடும் ஒயிலாட்டம்
வளையல் ஐயோ வந்தமே தங்க வளையல்கள் ஐயோ வந்தமே கொண்ட மலைச்செலை சென்று குலுங்கி பண்டு விழி என கொண்டு துள்ளி தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராறு கொண்டாடும் ஒயிலாட்டம் வைகை நீரோடும் வந்த ஆத்தோர மேடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம் உள்ளம் கலங்கிட சிந்தையிலே பொது வெள்ளம் பெருகி சிந்தையிலே பொது வெள்ளம் பெருகி அன்ன பிறப்பதில் முன்ன பிறந்த ஆடுவதை கண்டு மாமலை பொய்து நீரோடும் வைகை ஆத்தோர மேடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம் வைகை நீரோடும் அந்த ஆத்தோர மேடையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம் சொன்னவர் இன்னும் வந்ததில்லை தூது சொல்லடி ராமாயமா ராமாயம் ராமாயமா ராமாயமா கொச்சும் கிளி போல் வஞ்சி வசித்து கொள்ளையாசி பிறந்தவட் வாச கதவு திறந்திருக்கு வழியமில்லடி ராமாயம்மா 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 அடி சின்ன தீரிசைகள் உள்ளம் கலங்கி சிந்தையிலே பொது வெள்ளம் பெருகிட அடி சின்ன தீரிசைகள் உள்ளம் கலங்கிட சிந்தையினில் பொது வெள்ளம் பெரு அன்ன பிறப்பதில் முன்ன பிறந்து ஆடுவதை கண்டு மாமலை போய் தேரோடும் தங்க சீரான மதுரையிலே ஊராறு கொண்டாடும் ஒயிலாட்டம் வைகை நீரோடும் அந்த ஆத்தோர மீனையிலே ஆனந்த கூத்தாடும் ஒயிலாட்டம் ஓ உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாதார் தலைவாசல் இது யாரே என்று பாடமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது அது அவ்வை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் உன்னுள்ளம் உன்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதாயில் வாழ்வில் நிம்மதி ஏது
இது கடவுள் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, அந்த நிலவு போல தேய்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாளே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போலே, அந்த நிலவு போல தேய்ந்து விட்டேன் நீ வளர்ந்ததாளே. வளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது, இது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. தாய் தெய்வம் என்ற நேருக்கு வணக்கமே. ஜனங்களுக்கு வணக்கமே வணக்கமே. பெற்றவங்க ஒட்டவங்க மற்றவங்க சொல்லி கல்யாணம் செய்வதற்கு வணக்கமே. கைலாசம் போறவருக்கு வணக்கமே வணக்கமே. அடி வல்லாத வட்டி வாங்க வல்லாத கண்ணனுக்கு போதுமே கொடிகிறே வணக்கமே. தடுத்த புண்ணியவதிகளுக்கு வணக்கமே. கொண்டாட்டி இருக்கையிலே ஒப்பாட்டி வச்சு வரும் புண்ணியவான்களுக்கு வணக்கமே. சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நல்லவர்களே, ஏடு போட்டு வெளுத்தார்களே, காலிக்காட் சென்று மாலிபடுத்தும் ஏழை விவசாய பிரமுடி மக்களை எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, உங்கள் இத்தனை பேருக்கு எனது சர்வகிட நாடுக கலை குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அப்புறம் முதலாளி அப்பா இதோட இந்த ஒரு வாரத்துல 4 தடவை முதலாளி ஆயிட்டான். பெருங்கொண்ட முதலாளியில் அப்படித்தான் இருக்கேன். அது முதலாளியை கட்டி தானே இந்த அப்பப்ப இறங்குறேன் பாருங்க. புளிக்குளம் சினிக்கரந்த ஆமா ஆமா முள்ளக்குளம் ஒரே வாரத்துல 4 முதலாளி நம்மளுக்கு படி இலக்க. ஒரு நாடகத்துக்கு 30,000 ரூபாய் நிப்பாட்டிடுறியா? எப்படி ஒரு நாடகத்துக்கு? நான் 12 1,20,000 ரூபாய். அட சண்டால பாவி. இந்த நாடகம் இன்னைக்கு நேத்தோட ஒரு பெரிய கார் வாங்கிட்டேன்ப்பா, BMW. அப்புறம் வாங்காம என்ன பண்ணுவேன்? ஊருக்கு ஊர் பல்ல இழிச்சே எல்லாம் செஞ்சு விடுறானே வாத்தியார. உங்க வண்டி கூட வாங்கலாம். ஏன்டா நீ வேற? இதெல்லாம் காரணம் என்ன? இதெல்லாம் என்ன காரணம்? என்ன காரணம்? சிரிச்ச மோமி சீதேவுமே இருக்கிறனாலதான். ஆமா, அதுல நீங்க தானே வரீங்க. உண்மையிலேயே அதேதான். உண்மையிலே வாத்தியார எத்தனையே நம்ம ஆல்ரவுண்ட பாக்குறோம். எல்லாரும் வாசிக்கிறாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே ஆல்ரவுண்ட் வாசிக்கிறவங்க எல்லாருமே சரியாத்தான் வாசிக்கிறாங்க. ஆனா
சிரிச்சமும் சீதையும் இந்த பாருங்களே திறந்த பல்ல விடியிற வரை மூட மாட்டேன். இப்படியே இழிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க தானே சொல்லிருக்கீங்க. ஆமா மச்சான், நீங்க வந்தாலும் மட்டும் தான் அப்படி. மத்த பப்புன்னு வந்தா கிடையாது. மத்த கோமாளி வந்தா சிரிக்கிற பழக்கமே இல்ல. உருன்னு உட்காந்துருவேன். உம்மலாம் குளத்தை கேளியா? இப்படியா நேரத்துல அப்படியே உட்காந்துருவேன். ஒண்ணு பேசல. நான் வந்தா மட்டும்தான். சரி சரி, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இடத்தை பார்க்கும்போது அவளை மகிழ்ச்சியா இருக்கு. லட்சுமணா, ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு கடுப்புல தொழில் பண்ணுவோம். ஆமாப்ல. ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா வருஷம் இந்த ஊர்ல நாடகம் போட மாட்டாங்களா, நம்மளையெல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு ஆசையோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது. ஆமா, நாங்க ஆசையோட தொழில் பண்றது மண்ணாதீமே. எல்லாரும் யார் கையில இருக்கு? இது எல்லாமே யார் கையிலனா முதலாளிய உங்க கையில. அப்படி சொல்லுங்க. அதுலயே முதலாளி சரியா இருந்தாலும் கூட ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் எது சொல்லு லட்சுமணா? சொல்லு சொல்லு, இழுச்சுக்கிட்டே இருக்காத சொல்லு. ஒரு நாடகத்துக்கு முக்கியத்துவம் எது? பக்க மேளம் தானே. பக்க மேளம் நொட்டுனா நடிகரும் கிடையாதுடா. வேற யாரு? பக்க மேளமும் கிடையாது, நடிகர்களும் கிடையாது. நீங்க 4 பேர் நினைக்கிறேன் நம்மளை வச்சுதான் நாடகத்தை கொண்டு போகணும். நம்மளை வச்சுதான் இந்த நாடகத்தை கொண்டு போய் எப்படி விடிய வைக்கணும், நம்ம பாடுனா தானே விடிய வைக்கப்படும். நீங்க 4 பேரு நினைக்கலாம். ஆமாப்ல. அதே மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிற 5 பேரு நாங்க பகுமானமா நினைக்கலாம். நம்மளை வச்சுதான் இந்த சூரக்குள்ள நாடகத்தை விடிய வைக்கணும் அப்படின்னு நாங்களும் நினைக்கலாம். மொத்தத்துல நீங்க நினைக்கிறது நாங்க நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனா இந்த நாடகத்தை நல்லா இருக்கிறது நல்லா இல்லாதது, ஒரு நாடகத்தை சிறப்பான முறையில் கொண்டு போறது யாரு கைக்கு தெரியுமா? யாரு கையில? அவர் கையில தான். உண்மையிலேயே ஒளிபரி. உனக்கு என்ன வேணும்? நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன், எங்க ஊர்ல அண்ணன் தான் வருவான். நீ சின்ன வயசுல இருந்து பெரிய வயசுல அதை கேட்கல, உனக்கு என்ன வேணும்னு கேட்ட. அண்டை வேணுமியா? அண்டை வேணுமியா? சாப்பிட்டியான்னா சாப்பிட்டேன், வேண்டியான்னா என்ன கேட்டு கேட்டு சொல்லு. கேட்டு சொல்றது அப்படி இல்ல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. கேட்காத. அப்படி கேட்கல, நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. சொல்ற சிரிப்பழகா. வாத்தியாரே, நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லியே தர வேண்டாம். அன்னைக்கு எவ்வளவு களி ஊத்தணும் நான் ஊத்திக்கிறேன். நீ பேசாம மட்டும் உட்காந்துருக்க விட. நான் கேட்கிறேன், என்ன நெல்லி இருக்கா? இருக்கட்டும், இருந்துருப்பாது. உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அண்ணன் வேணுமியா? அண்ணன். சரி, இப்ப அவர் என் அண்ணன், இவர் என் மாமன், தாளக்கார் மாமன், நீ என் மச்சனே. ஆமா மச்சன். அவர் எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? அண்ணன் தானே வேணும். வயிற புடுங்க. நீ எனக்கு என்னடா வேணும்? விளங்காதவள. அவர் உனக்கு மாமா தான் வேணும். அத சொல்லு. அப்படி சொல்லு, விஷயத்துக்கு வா முதல்ல. அப்படி சொல்லுங்க மாப்ள. மேட்ருக்கு வாடா, விஷயத்துக்கு வாடா. ஏன் அண்ணன் கூப்பிட்டான்னா நான் அடே எங்க ஐயனாருக்கே ஆகாதுடா. அப்படியா? குலசாமிக்கு ஆகாதுடா. என்னட்டோ எங்க அண்ணன் சரவணன் காரைக்குடி சங்கத்துல இருக்கும்போது அண்ணேன்னு சொல்லிட்டு ஐயனார் கையிலயும் அருவா இருக்கு. ஆனா மாப்பிள்ள குலசாமி ஐயனார் கையில புல்லாங்குழல் இருக்கு. பாத்துக்க, நல்லா இருப்படா. என்னட்டோ தெரியாம காரைக்குடி சங்கத்துல இருக்கும் பொழுது எங்க அண்ணனை அண்ணேன்னு கூப்பிட்டு விட்டேன். சரி, அது ஒரு ஆளை அண்ணேன்னு கூப்பிட்டதுனால மத்த எல்லாருமே இப்ப இங்க உட்காந்து நாடாமக்கரையில ஒவ்வொரு, இப்ப நீங்க மட்டும் மாமன் மச்சனும் கிடையாது. இங்க உட்காந்து எல்லாம் நாடாமக்கரை ஒவ்வொரு யாரு நினைச்சா? யாரு மாப்பிள்ள? பூரா என் மாமங்க மச்சனங்க தான். உண்மை. அதனால ஒரு பிரச்சனை. நாடகம் அருமையான நாடகம். சரி, அட அங்கேங்கள விட்டுருவா. என்ன மாப்பிள்ள? இந்த வீடியோ எடுக்கிறாரு பாரு. ஆமா, மானாம இருக்காரு. அவரு என் மச்சனன் தான். அது சரி. பூராமே தமிழ்நாட்டுல இருக்கிறது எல்லாமே என் மாமங்க மச்சனங்க தான். எனக்கு எல்லாம் பங்காளிங்க. உனக்கு எல்லாம் பங்காளியா? எல்லாரும் கற்பனை நீ விளையாண்டுக்கிட்டு இருக்க மாப்பிள்ள. நாடகம் அருமையான நாடகம், சிறப்பான நாடகம். பல்ல இழிக்கிறாரா மாசானா? அப்ப மாசானம் பறி கொடுத்துட்ட. இல்ல வாத்தியாரே, இல்ல 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 இல்ல. அருமையான நாடகம். சரிங்களா? வாங்க 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 வாங்க. நீங்க முடிச்சிட்டீங்கன்னா எங்க வேலையை நாங்க பாத்துக்கிட்டே இருப்போம். இந்த பல்லாலகனை வச்சு அழகா 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 ஒன்னு எனக்கு எவ்வளவு கழிவு ஊத்துறமோ சொல்லுங்க மாப்ள. சொல்லுங்க மாப்ள. ஊத்துறேன். டேய் வரிசையா உனக்கு தான்டா கொடுத்துறேன். நம்ம எனக்கு வரிசையா இரு. அப்புறம் அம்மா பிரச்சனை அப்புறம் வச்சுக்கணும்டா. இங்க நம்ம சூரக்குளம் கிராமத்தின் சார்பாக அருமணி வாசிக்கும் பாசத்துக்குரிய எங்களது அன்பு வாத்தியார்மாகிய புளியங்குளத்தை சேர்ந்த ஜி.கே. ஜெயமணிகண்டன் மாமா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டபடியாக மிருதங்க வாசிக்கும் எனது உடன்பிறவா சகோதரர் சின்ன காமன்பட்டியை சேர்ந்த பி. சரவணன் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டப்படுகிறது. ஆல்ரவுண்ட் வாசிக்கு எந்திரிச்சு நின்று வாங்க. நாடக அமைப்பாளரா முதல்ல ஆல்ரவுண்டர்னு சொல்லிடுறேன். சிரிக்கிறேன், அதுக்கும் சிரிப்பித்தேன். ஐயோ கடவுளே. இங்கு ஆல்ரவுண்ட் வாசிக்கு எனது அன்பு மச்சான் அரச குலத்தை சேர்ந்த லட்சுமணன் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டப்படுகிறது. தம்பி அதற்கு அடுத்தபடியாக இங்கு தாளவாசிக்கு எனது அன்பு மாமா இடச்சிவனை சேர்ந்த வெற்றிவேல் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டப்படுகிறது. உங்கள் முன்பு பப்புனாக நடிக்கும் அருமை மைத்துனர் திருமன்பட்டியை சேர்ந்த ஆர்.டி. முத்துராஜ் அவர்களுக்கு பொன்னாடி எடுத்து புகழாரம் சொல்லப்படுகிறார்கள். ஐயோ மண்டையில் இடாதே. என்னையா எங்களுக்கு காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றார்கள். சார் வாங்க சார். சார் எங்களுக்கு காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களை வருக வருக என நமது சூரக்குளம் கிராமத்தின் சார்பாக எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். சார் வாங்க சார், 2 பேர் வாங்க. பொன்னாட பத்திராங்க வாங்க.
உயர்திரு காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகிறார்கள். என்று மரியாதை செலுத்திய சூரக்குளம் கிராம பொதுமக்களுக்கு சிப்காட் காவல்துறை சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். அமைதியான முறையில் இந்த நாடகத்தை கண்டுகளித்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உள்ள எதுக்குடா போற? யாரு? அடே அப்பா. அடே அப்பா. நான் அவனை ஓட்டுறேன்னா அவன் என்னைய ஓட்டுறேன். எதுக்குடா உள்ள போறீங்க? யாரு? அடே அப்பா. அடே அப்பா. எங்களுக்கு எல்லாருக்கும் முத்தியாச்சுல? எல்லாருக்கும் முத்தியாச்சுல? சிறந்த முறையில் இங்கு அருமையான ஒளிவெளி அமைப்பு அன்புள்ள அருமையான ஒளிவெளிக்கு சிறந்த முறையில் சண்முகா ரேடியஸ் உரிமையாளர் எஸ் தர்மராஜ் அன்புள்ளத்துக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டுப்படுகிறார்கள். சிறந்த முறை யாராவது ஒருத்த வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா வாங்கயா. பூமாலை போயம்மா இந்த சொல்றேன், வாங்க யாராவது வாங்கயா, சும்மா பொன்னாட தானே, வெடிகுண்டா தர்றாங்க. சிறந்த முறையில் அருமையான ஒளிவெளி அமைப்பு அன்புள்ளம் சண்முகா ரேடியஸ். நன்றி சொல்லிட்டு போயா அவர் சார் நீங்க சொல்லிங்க மாப்பிள்ள டிரைவர் இந்த சொல்றி இருங்க பாத்தியார. சிறந்த முறையில் ஒளிவெளி அமைப்பு அன்புள்ளம் சண்முகா ரேடியஸ் அன்புள்ளத்துக்கு பொன்னாடப்பட்டுப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் பூமாலை உபயோக செய்த அன்புள்ளம் மரியாதைக்குரிய திருவாளர் சி பாண்டியராஜன் அன்புள்ளம் திரு மரியாதைக்குரிய சீனா தனபாண்டி அன்பு அண்ணா அவர்களுக்கு பொன்னாடப்பட்டுப்படுகிறார்கள். கிராம பொதுமக்களுக்கும் எங்களுக்கு மரியாதை செலுத்திய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரெண்டு பேர் ஒரு ஆளுக்கிட்ட பத்தி இருக்கு. சரி 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 எங்க சிறந்த முறையில் யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அன்புள்ளம் மானாமதுரையை சேர்ந்த மாசான மச்சான் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடப்பட்டுப்படுகிறார்கள். சிறந்த முறையில் இங்கு வேன் ஓட்டி வந்த வேன் டிரைவர் சரவணன் மச்சான் அவர்களுக்கு பொன்னாடப்பட்டுப்படுகிறது. வாங்க ஐயா, அவர்களுக்கு பொன்னாட பத்தி விட்டு அவ்வளவுதான். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போட்டிய மாபெரும் கிராமம் சூரக்குளம் கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் விழாவினை நடத்திக் கொண்டிருக்கிற மற்ற விழா கமிட்டிகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி, அதனால வந்தவன எனக்கு போட்டா எனக்கு தான் நறுக்கும் போட்டா. அதனால வந்த உடனே நம்மளுக்கு மரியாதை செஞ்சுட்டாங்க. மரியாதை செஞ்சுட்டா நம்ம என்ன செய்யணும் வாத்தியாரே? என்ன செய்யணும்? மரியாதையை மரியாதையோட காப்பாத்திக்கணும். மரியாதையை மரியாதையோட காப்பாத்திக்கணும். காலையில நம்மளுக்கு மரியாதை கிடைக்காது, இந்த விளங்காத வய ஆல்ரவுண்டுக்காரனுக்கு மரியாதை கிடைக்கும். அதனால பாத்துக்கிறங்க. அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நடிகர்கள் கொண்டு வாத்தியாரே. அருமையான நாடகம், சிறப்பான நாடகம், சிறந்த நாடகம்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஆனா இதை முடிவு பண்றது யாரு தெரியுமா? மக்கள். மக்கள் முடிவு பண்ண நல்ல நாடகமா நல்லா இல்லையா அப்படிங்கிறது நாடகத்தை முடிச்சு நாடக அமைப்பாளருக்கு இந்த அழகனுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும். சூரக்குளம் நாடகம் அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேசணும். மானாமதுரை பகுதியே பேசணும். இந்த மாதிரி நாடகம் நடந்தது கிடையாது. அப்படி ஒரு நாடகம் பார்த்தது சொல்லணும். நாடாமா போட்டாங்க. ஐயோ விளங்காதவைய பப்புனுக்காரன் எங்க நடந்து கூட்டியாதாங்க தெரியாது. பப்புனுக்காரன் தான் அப்புறம் ஆண்டவனுக்காரன் முகரே பாருங்களேன். இருக்கிறது வேணா அழகர் கோயில் சரிங்களா? இருங்க வாத்தியார இருங்க, நான் பேசிக்கிறேன். நீ என்ன எதுவுமே என்னடா என்ன டயர் இருக்குடா உன்னை விடிகிற வர்ற உன்னை கரைச்சு ஊத்தி உன்னை என்ன நிலைமைக்கு நான் ஆக்கிறேன். ஏன்டா உன்னை நாடகத்துல போட்டோம்னு நீ நினைக்கணும் சரியா? அதனால இருக்கிறது மாம்சே இருக்கிறது வந்து இப்போதைக்கு இருக்கிறது வந்து அழகர் கோயில்தான் இருக்காரு. யாரு குடி இருக்கிறது? இருடா சொல்ல விடுறா, வசனத்தை சொல்ல விடுறா. சொல்றேன் என்ன என்ன என்னன்னு கேக்குறேன். என்னடா என்ன நீ என்ன கழிவு நாடகம் நல்லா இருந்தா எனக்கு போதும். நாடகம் என்ன ஐயா ஊரு வந்து வாத்தியாரே சொந்த ஊரு அரசகுளம். ஆமா அரசகுளம். ஆனா இருக்கிறது அழகர் கோயில். என்ன சொல்றீங்க? முகத்தை பார்த்தாலே தெரியலையா? அப்படியா? அதனால நாடகம் என்ன முகத்தை பார்த்தா அப்ப அவன் வாழை நீ பாத்திருக்கியா? வாழை பாத்திருக்கியா? நீ எத்தனை தடவை வீடியோ பாருங்க. முதல்ல அருமையான நாடகம்,
ஆகையினால இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைக்கணும் எண்ணத்தோட நான் இன்னைக்கு வேஷம் போட்டு வெளியில வந்திருக்கேன். உண்மையிலே இடத்த பார்க்கணும் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு வாத்தியாரே. ஆமா, அதனால வந்தவருக்கு வரவேற்பு எப்படி சொல்ல கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம் என் காதலி இருக்கும் இட மன தோட்டம் அடி கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம் என் காதலி இருக்கும் இட மன தோட்டம் கந்தா இருக்கும் இட கந்த தோட்டம் என் காதலி இருக்கும் இட மன தோட்டம் எங்களுக்கு ஓட்டு குதிர ஓட்டா என் செஞ்ச வந்து பார்த்துக்கடா வல்லவ கோட்டை எப்ப என்ன நோக்கம்? வாசிக்கும் பொழுது அவனை கவனிச்சல வாத்தியாரே. நம்ம வாத்தியார் வாசிக்கிறாரு, அண்ணன் வாசிக்கிறாரு, அழகா எந்த பிரச்சனையும் வாசிக்கிறாரு. அவன் வாசிக்கும் பொழுது கவனிச்சலாம் ஒவ்வொரு ஊரும் அப்படியே வெறிதி இது வெறி நாய்க்கு வந்த மாதிரி. ஏன்டா அப்படி வாசிக்கும் பொழுது சந்தோஷமா நல்லா சிரிச்சுக்கிட்டு சிரிச்சா பிரச்சனை இல்லடா. அவன் வாசிக்கும் பொழுது கவனிச்சல. நான் கவனிக்கல மாப்பிள்ள, நான் உன்னையவே பாத்துக்கிட்டு பாரு. என்னவே பார்க்காது, அங்கேயே அவனை கவனிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம கழுவி ஊத்தலாம். சரி சரிங்களா? அதுல வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். என்ன நோக்கம்? சில பேர் இருந்திருப்பா பப்பனு கேப்ப நல்லா பேசுவான், நல்லா பாடுவான், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா. என்ன செய்வானா? இத மட்டும் நல்ல விளக்கமாயிரா கேளு. என்ன செய்வானா? ஆமா, அருமையான இன்னைக்கு உண்மையிலேயே இந்த கோமாளி நல்லா செய்வேனுங்கிற நம்பிக்கையில தான் நீங்க வேஷம் போட்டு இன்னைக்கு வெளியில வந்திருக்கேன். நம்பிக்கையில தான் போட்டுருக்காங்க நாடகத்துல. நம்பிக்கையோட. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா சில கூட்டம் வர்றது இந்த பப்பு டான்ஸ் காத்தியா. நிறைய கூட்டம், இந்த கூட்டம் பூரா உட்காந்துருக்க மாதிரி பூரா பப்பு டான்ஸ் வரைக்கும் தான். என்ன சொல்றீங்க? டான்ஸ் பப்புன்னு முடிஞ்சவொடனே அதோட பூரா துண்டை உதறி தோல்ல உடனே எனக்கு என்ன போயிடும். ஆமா ஆமா, வள்ளியை பாக்குறதுக்கு ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க. நாடகத்துல பாக்க ஊருக்கு ஊருக்கு அப்படித்தானே ஆயிருச்சு. 5000 பேர் இருந்து நாடகம் பாக்குற ஊர்களும் இருக்குது. 50 பேர் உட்காந்து நாடகத்தை கெடுக்கிற ஊரும் இருக்குது. இதுல 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணி திருவிழா வச்சு போடுவாங்க, நாடகத்தை வச்சு போடுவாங்க. இந்த நாடகத்தை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் தண்ணியை போட்டு வந்துடும். அது வந்து அங்கிட்ட எல்லாம் உட்கார்றது இல்ல, நேர கொட்டைக்கு முன்னாடி வந்து நல்லா முன்னாடி உட்கார்ந்துறது. உட்கார்ந்த உடனே கெட்ட கெட்ட வார்த்தையில முன்னாடி உட்கார்ந்து கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுறது. என்ன மாப்பிள்ள பேசுறாங்க? ஆனா கேட்டும் கேட்காத மாதிரி பல ஊர்ல பல விதமான ஆளுகையா. ஐயோ, சரக்கையும் குடிச்சு போடுறது. அப்புறம் பாத்தீங்கன்னா 10ஆவதுக்கு போயிலே வேற கொட்டி ஒரு நசுக்கு ஆத்தாடின்னு சொல்லாத எடுபட்ட வேலை. நீ தான் அந்த வேலையை பாக்குற. போயில வேற அப்படியே நசுக்கி இந்த உதட்ட வேற இழுத்துக்கிட்டு நல்லா உள்ள தள்ளுறது போட்டு போயிலைய கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் வைக்கிறது இல்ல. அப்புறம் பாத்தீங்கன்னா சிகரெட் வேற 10ஆவது. எப்படி மாப்பிள்ள இந்த போயிலாம் போடுறாங்க? போயிலையா வீடியோ வேணா பார்க்க சொல்லவா? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சீனக்கரண்டேந்தல் ஒரு ஊர் நாடகம். யார் நாடகம்? அந்த விளங்காத பயவே நாடகம். அந்த நாடகத்துல பாருங்க இந்த ஐயா பண்ணிருப்பாரு. நல்லா பாத்துக்கிறீங்க. போனவன முதல்ல போனவன போயிலே கொட்டுனே போயிலே நசுக்கி ஒரு தட்டு தட்டி உதட்ட இழுத்து வச்சுட்டேன். கொஞ்ச நேரத்துல இதே மாதிரி டீயை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. வாத்தியாரே வந்துட்டாரு. உண்மையை சொல்லுங்க வாத்தியாரே. கொஞ்ச நேரத்துல டீயை கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. டீயை கொண்டுகிட்டு வந்த உடனே இவன் என்ன செய்வேன், இந்த போயிலே ஒரு வலி அப்படியே வாய்க்கில விரல விட்டு அப்படியே வலிச்சு அந்த பக்கம் போட்டு விட்டு அப்படியே பொழு பொழுன்னு அந்த டீயை குடிச்சா பாருங்களேன். இந்த கரும விலங்காத போட்டது அந்த ஆளு என்ன சொல்லிட்டு அந்த ஆளு இன்னைக்கு தானே முன்னாடியே வந்திருக்காரு. அவர் போயில வியாபாரமே அந்த ஆளு பாக்குறாப்ல. பார்த்தா நீ என்ன மயத்துக்கடா குடிக்க
சார் இவர் கேட்டுங்க சார் இவர் பிடிச்சிருப்போங்க சார் ஆகினால இன்னைக்கு அருமையான பொம்பளை பிள்ளை சும்மா தக்காளி பழம் மாதிரி தல 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 தல. பப்பாளி பழம் மாதிரி மச்ச ஒவ்வொரு நாளைக்கு விளங்காத டான்ஸ் வந்துருது. இன்னைக்கு தாண்டா அருமையான பிள்ளை சூரகுளத்துல பப்புனுக்கு ஏத்த டான்ஸ் இன்னைக்கு அருமையான. ஆமாப்ல சும்மா வத்தலும் தொத்தலும் மண்டையும் இல்லாம குண்டியும் இல்லாம ஒண்ணு வந்து நான் நாடகமே பேச மாட்டேன் வத்தலும் தொத்தலும் டான்ஸ்னா போடுறதே இல்ல. நாடக உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் அப்ப ஆகுது? நீங்க கரெக்டா 10 வருஷம். 10 வருஷம். எந்த பிள்ளையாவது மேடையில கை தொட்டிருக்கியா? கட்டி பிடிச்சிருக்கியா? முத்தம் கொடுத்திருக்கியா? லவ் பண்ணிருக்கியா? அட உதட்டியாவது கடிச்சு இழுத்திருக்கியா? வெறும் கையிலேயே அப்பப்ப நீங்க தான் யூஸ் பண்ணிக்கிறீங்களா? முகரைய பார்த்தா தெரியல. அப்படியே தினமும் அடிச்சு தொலையாத முகர அப்படியே ஒட்டி போச்சுல தேவாங்க குட்டி மாதிரி. நீங்க நினைச்சது சரி சரி இருக்கட்டும். ஆகினால இன்னைக்கு அருமையான பொம்பளை பிள்ளை. சில பேர் வள்ளிய பக்கம் நோக்கம், ஒரு சில பேர் நாரதரை பக்கம் நோக்கம். ஆமா அதே மாதிரி முருகனை பக்கம் நோக்கம். இன்னைக்கு வந்திருக்க நடிகர் எல்லா நடிகருமே மேடையில நிக்க வச்சு ஒன்னா பாருங்களேன். ஒரே ஈத்துல ஈண்டது மாதிரி பூரா ஒரே மட்டம் தான். சின்ன பையனா பப்புல இருந்து டான்ஸ்ல இருந்து வள்ளியில இருந்து நாரதர் இருந்து அதை சொல்லவில்லடா, மட்டத்தை சொல்றேன். பூரா ஒரே மாதிரி மட்டமான ஆளுங்க. அதனால ஏமாப்ல அப்ப வந்த நடிகர் பூரா மட்டமான நடிகர்னு சொல்றீங்க? அப்படி இல்லங்க, ஒரே மட்டம்னு சொல்றேன். இந்த மட்டத்தை சொல்றீங்க மட்டமான நடிகர். பூரா மட்டமான நடிகர்களே. மட்டமான நடிகர் தானே இந்த மட்டமானவை விளங்காதவை போடுவேன். ஆகினால அருமையான நாடகம், சிறப்பான நாடகம். கண்டிப்பான முறையில் உன் பேரை என்ன நிலைமைக்கு ஆக்குறேன்னு என்ன சொன்ன விளங்காதவளை என்னடா சொன்ன? சம்பளம் கொடுக்க மாட்டியாடா? சம்பளமே தேவையில்லைடா. அடே நாடகமே ஏன் நாடகம்டா, ஊரே ஏன் ஊருடா. சூரகுளத்துல நீ என்னடா எனக்கு சம்பளம் தர, மாமங்க தருவாங்கடா விளங்காதவளை. ஆகினால எப்படி சொல்ல போறேன் தெரியுமா? ஊரு விட்டு ஊரு வந்து ஊரு விட்டு ஊரு வந்து அதற்கு பண்ணாதீங்க, கேட்டு போடாதீங்க. நம்ம வளர்ப்பு என்னாகிங்க ஒளிபெருக்கிட்டேன். உண்மையிலே சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு, அருமையா இருக்கு. அத்தியார் உங்களுக்கு எது குறை இருக்கா? சும்மா சொல்லுங்க, எதா இருந்தாலும் சொல்லிடுங்க. நல்லா இருக்கு செட்டு, நம்ம செட்டு. அத்தியார் உங்களுக்கு எது குறை இருக்கு? சூப்பரா இருக்கு. மச்சான் உனக்கு எது குறை இருக்கு? எனக்கு அருமையா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. ஜோரா கிராமத்தி சரவா மைச்சட்டுக்காக கை தட்டுங்களே, நல்லா இருப்பியா? உண்மையிலேயே இந்த மாதிரி ஒளிபெருக்கி அமைஞ்சாதான் நாடகம் சிறப்பா அமைக்க முடியும். இங்கிட்டு வேற புழு புழுன்னு ஊதிக்கிட்டே கிடக்குறாங்களாடா. அவங்க பிடிச்சா கடை ஒரு ஆய் ஆச்சு விடுறீ முதல்ல விளக்காத வெளியே வந்தனா கொஞ்சம் அத்தே விடுவேன். யாரு வச்சுக்கிறீங்க, நம்மளை பத்தி தெரியாம திருறாங்க என்ன ஆளு சொல்லி வைங்க. நம்மளை பத்தி சபட்டி முடியும் அப்படியே சொன்னங்கி போயிருவீங்க. அதோட யாபகம் வச்சுக்கிறீங்க. ஆமா நீதான் மாப்பிள்ள எல்லா ஊருக்கு ஏத்த பாப்பணும். ஆமா பிறன இந்நகரத்தின் பொன்னகரமாய் என்னன்னு நான் வந்ததுல இருந்தே இந்த ஊதுதே ஊதிக்கிட்டு கிடக்குறாங்க. ஐயா அப்பா நான் குடிச்சிட்டேன் சார். இவங்களை போய் கண்டிதீங்க சார், நல்லா இருப்பீங்க. ரொம்ப நேரம் ஊதுறாங்க. அடே நான் கூட இப்படி ஊதுன இல்லையடா. அடே
அட என்ன நிப்பாட்ட மாட்டேன். அடே டேய் டேய். ஆனா மாப்பிள்ள ஐயா, நீங்க கூட இப்படி ஊதுன கிடையாது மாப்பிள்ள. ஏன் ஊதலாம் தெரியாது. அதோட ஊதுகுள்ளாயே சுத்தமாவே சத்தமே வராதுடா. கப்பு 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 கப்புன்னு கெடுதல் கெடுதல் கெடுதல். இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரமலையில் இருக்கும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் சூரக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் 37ஆம் ஆண்டு பொங்கல் பூஜை விழா மற்றும் விநாயகர் சதுர்த்தி விழா முன்னிட்டு இவரங்க மேடையில் இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண மிளகுகளின் மரியாதைக்குரிய மானாமதுரை சிப்காட் மரியாதைக்குரிய திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மற்றும் மரியாதைக்குரிய திருவாளர் திரு ஏ மச்சக்காலை ரியல் எஸ்டேட் அன்பு உள்ளம் 3 மாவட்ட மதுரையை சேர்ந்த அவர்கள் தலைமையிலும் மரியாதைக்குரிய ஆகியோரது தலைமையிலும் மரியாதைக்குரிய திரு கிராம நிர்வாக அதிகாரி அவர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்ற காரணத்தினால் இதில் பங்கேற்க நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சொல்லது கடமை எடுத்து கடமை சண்டை கடமெல்லாம் தனக்கு தன்னை வெட்டுமை சொல்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு மாமா திருப்போணம் அருகேமில்ல கீழே ராங்கியத்தை சேர்ந்த நீங்க ஜெயபாண்டி மாமா அவர்கள் இவரங்க மேடையில் வேடன் வேடன் வெறுத்தனாக ஒரு மகாதேவா. அதற்கு அடுத்தபடியாக கோயிலேச்ச கோயிலவாணி உங்கள் நண்பர் காத்திரு அன்பிற்கு திருமதிக்குரிய எனது பாசமிகு அன்பு சகோதரி கொல்லங்குடி மாநகரை சேர்ந்த டி ராதாஸ்ரீ அவர்கள் இவரங்க மேடையில் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டினார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு வலிமைத்து திருக்கிடும் படல பாடி உங்களை விளக்கு வந்திருக்க மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரரசு எனது உடன்பர்வா சகோதரர் அழகுருகவில் அருகாமையில் வல்லாளப்பட்டியை சேர்ந்த கே சந்தனகுமார் அவர்கள் கான பிரியர் கழகப்பிரிய நாடகம் கற்றுக் கொண்டிருக்கின்றார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமத்தில் பக்கமல்லி இசைமேதை அன்பிற்கு மாத்திரம் வரியக்கூடிய பாசமங்கள் அன்பு வாத்தியாரமாகிய புளியங்குளத்தை சேர்ந்த ஜி கே ஜெயமணிகள் ஹார்மோனியம் அன்பின் பாட்டு பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. ஒன்னும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. என்ன அறிவு இருந்திட்டாலும் பணமில்லாத ஆளு உலகம் இந்த நாளும் மனிதனாக மதிக்க மாட்டாரே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. ஆளையாளு புகழ்வதில்லா பணத்துக்காகத்தான் பணம் அழிந்து விட்டால் புகழ்ந்த கூட்டம் திகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை வந்தாய் நீசையாவும் இல்லை இதை எண்ணி பார்த்து நடக்காதவன் அடைவான் தொல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதனில்லே பிழைக்கும் மனிதனில்லே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே. சூப்பர் அருமையான பாடல். நன்றி நன்றி அப்பு. அதற்கு அடுத்தபடியாக எங்க ஆத்தா நாடமாக வர்ற நேரத்தை பார்த்தியா? உட்காருமா 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 சாப்பிட்டு கிப்ட் வரியாத்தா வா வா வா. அதற்கு அடுத்தபடியாக கோடியிருக்கிற மிருதங்க சங்கத்திற்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயமணிய சிஜபள்ளி பாசமுக எனது பாசமுக உடன்பெருவா சகோதரர் சின்ன காமன்பட்டியை சேர்ந்த பி சரவணன் அவர்கள் இங்கு மிருதங்கம் அண்ட் டொலக்.
வாசிப்பியா அப்படி அலட்டிக்கிறாம வாசிக்கிறாரு. உட்கார்ந்த இடத்துலயே ஒவ்வொருத்த மட்டார் மட்டார் மட்டார்னு அடிப்பாங்க. இப்பத்தான் ஆல்ரவுண்டுக்காரனை சோதனை பண்ணணும். உள்ள கூட்டி போகலாம் தேவையில்லை வாத்தியாரே. ஆளை பார்த்தவனே கணிக்கிறவன் நானு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆளை பார்த்தவனே தெரிஞ்சிடறேன். பலபாத்திய புகழ் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் எனது பாசமிகு உயிரில் மேலானது எனது அன்பு மச்சான் அரச குலத்தை சேர்ந்த எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இங்கு ஆளுநர் சமைப்பார்.
உனக்கே சங்கு உத வச்சுட்டேன் பாத்தியா? நீ அடிச்ச அடியில சங்கே ஊதிருச்சு. அப்படி இல்ல மாப்பிள, அந்த எபைக்கிட்ட தாங்க மாட்டாம மைக்ல இருந்து வர்ற சவுண்டு. ஓ உண்மையிலே கை கொடு மச்சான். நீங்க செத்தா நான் தான் வாசிப்பேன். அருமையான வாசிப்பு. உண்மையிலேயே உங்க தொழிலுக்கு நான் எப்பவுமே அடிமைங்க. ஏன்னா என் உயிர் மச்சான் இல்ல. கொரோனா வேலையில எங்க போகணும்னு நினைக்கிற? நானு பண்ணு இந்த வேலைக்கு தான். அப்படியா? சரி சரி. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயினுடைய பாசத்துக்குரிய அன்புள்ளம் தாளக்கார் மாசமா இருக்காரோ? ஆமா ஆமா. இங்க வாங்கயா, இங்க வாங்கயா, சும்மா இங்க வாங்க. ஏய் கர்ப்பிணி பெண்ணிட்ட விளையாடாத நீ வேற. இந்த கொடுமை அநியாயத்தை பாரியா, வகுத்த பாரியா, மாசமா இருக்கிற காரணம் யார் மேலு? காரணம் யாரு? நீங்க தான் எடுத்ததா? ஐயாப்பா, உங்களுக்கு நான் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ஓ அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. அப்படியா? எங்களுக்கு தாயினுடைய பாசத்துக்குரிய அன்பு மாமா இடைச்சனை சேர்ந்த வெற்றிவேல் மாமா அவர்கள் சீன் அண்ட் தாளம். சூப்பர் சூப்பர். சிறந்த முறையில் அருமையான ஒளிவலி அமைப்பு அன்புள்ளம், அருமையான ஒளிவலிக்கு சிறந்த முறையில் ஒளிவலி அமைப்பு அன்புள்ளம். நம்ம ஊர் தானா? சூரகுடத்தை சேர்ந்த பாசமிகு அன்பு உள்ளம் சண்முகா ரேடியஸ் உரிமையாளர் தர்மரா சண்முகா சண்முகா சூரகுடத்தை சேர்ந்த சண்முகா